இன்றைக்கி நான் சொல்கிற எபிசோடு என்னென்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொடுக்குற எபிசோடு என்னென்னா, நம்ம உடலில் ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். நம்ம எனர்ஜியாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு காரியத்தை சுறுசுறுப்பாக செய்ய முடியும். நம்ம சுவர் இருந்தால்தான் சித்திரம்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பே இல்லைன்னா நம்ம என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நம்ம பாடியை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நாம் எப்போவும் கால்சியம், புரோட்டீன் அந்த மாதிரி இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப காஸ்ட்லியாக ஆப்பிள் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை. ஆப்பிளில் இருக்கிறத விட சக்தி நெல்லிக்காயில் இருக்குது. நமக்கு நம்ம போன்ஸ் ஒன்றுத்துக்கும் கால்சியம் ரொம்ப முக்கியம். நம்ம கால்சியம் இருக்கிற ஃபுட்டும் புரோட்டீன் இருக்கிற ஃபுட்டும் நம்ம தவறாமல் எடுத்துக்கும்போது நம்ம ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் எடுத்துக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம போன்ஸ்லேயே கால்சியம் இருக்கும். அப்போது நம்ம அந்த சத்துள்ள உணவை எடுத்துக்காத போது நம்ம பாடி என்ன பண்ணணும்னா அந்த போன்ஸில் இருக்கிற கால்சியத்தெல்லாம் நமக்கு தேவையானது எடுத்துக்கும். அப்போது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே அந்த போன் எல்லாம் தேஞ்சு போய் நமக்கு ஆரோக்கியம் குறைஞ்சி நம்ம வீக் ஆகிடுவோம். கீழே விழுந்தால் உடனே அடிப்படும், ஃப்ராக்சர் ஏற்படும். நம்ம பாடியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா குழந்தைங்களுக்கும் நாமளும் நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். நாம் இந்த காலத்தில் நம்ம ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிறதில்ல. உழைப்பு படிப்புன்னு வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் முக்கியம். அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணம் நமக்கு கரெக்டாக நிற்கணும். நமக்கு எல்லாம் நல்ல விதமாக பயன்படணும்னா நம்ம ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. கால்சியம் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்து. இன்றைக்கி கொடுக்குற மெசேஜு ஹெல்த்து ரொம்ப முக்கியம். அந்த ஹெல்த்தை எல்லோரும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய எபிசோடுடன் சந்திக்கிறேன்.